Good morning students. We are going to discuss topic on motions. So motionல போன classes என்ன பார்த்தோம் அப்படின்னா equations of motions, motions of free falling bodies, centripetal force. Okay. So today classes centrifugal forces. Centrifugal forces. ஸோ சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸஸ்னால் என்ன அப்படின்னா இந்த ஃபுல்லிங் ஃபோர்ஸ் அதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஃபுல்லிங் ஃபோர்ஸ் the fulling force of experienced away from the center of the circles. Okay, so centrifugal force, fulling force, centrifugal force or என்னப்பா fulling force என்றோம் the experienced away from the center of the circles. For example, take a species of rope and tie the small stones one end. Okay, so hold the another end of the rope, rotate another end of the rope, rotate in such that the stones follow the circular path. Okay, the diagram கவனிங்க. So the diagramல take a species of rope, இந்த ரோப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் ஸ்டோனை என்ன பண்ணுறோம், ஸோ the one எண்டில் வந்து நம்ம கோல்டு பண்ணியிருக்கோம். ஸோ கோல்டு அனதர் எண்ட் இந்த ரோப்பை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ இப்போ ரொட்டேட் பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ரோப் வந்து சர்க்குலர் பாத்தில் வந்து ஸோ ரொட்டேட் ஆகும். ஓகே, ஒரு ஸ்டோன் எடுத்துகிட்டு நீ சுற்றுனீங்க அப்படின்னா அது எப்படி ஆகும், ஸோ ஒரு சர்க்குலர் பாத்தில் ரொட்டேட் ஆகும். ஸோ அப்படி சர்க்குலர் பாத்தில் ரொட்டேட் ஆகும்போது ஃபுல்லிங் ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸை என்ன சொல்கிறோம் அப்படின்னா சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். நான் போன கிளாஸஸ் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஆனால் ஸோ டுடே கிளாஸஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னா இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் ஃபேர் அவே. ஓகே, த அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள்ஸ், இந்த ஃபோர்ஸ்க்கு வெளியே போச்சு அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் தான் என்ன ஃபோர்ஸ்ப்பா, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸஸ். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸஸ், இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் டைரக்ஷன் டு த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். எப்படி இருக்கும், ஸோ ஈக்குவல் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் in direction to that the centripetal force. ஸோ இது எப்படி இருக்கும், இந்த மேக்னிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்க்கும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கும் எப்படி இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும்ன்றாங்க. ஓகேவா, ஸோ ஃபேர் அவே அவுட்ல ஸோ மூவ் அது ஃபேர் அவேனா ஸோ இந்த ஃபோர்ஸ்க்கு வெளியே சுற்றுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேரிகோ ரவுண்டு இப்போ வந்து ஒரு ரேட்டனில் சுற்றுறீங்க அப்படின்னா ஸோ மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன ஆகும், ஸோ கீழே விழுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸஸ் அப்படின்றோம். ஓகே, ஸோ இப்போ டெஃபினேஷன்ஸ் பாருங்கள். த ஃபோர்ஸ் ஆக்டிங் த பாடி ஸோ away from the center of the circles. The force acting on the body away from the center of the circles. Okay, ஸோ அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், the rises the body inertia. ஓகே, அந்த பாடி எப்படிமா இருக்கும், inertia which appear to act to move the object in circular path are directed away from the center of the circles. Okay, so centrifugal force na is also pulling force are experienced away from the center of the circles. The force acting the body away from the center of the circles, the force arising the body are energia which appear to act. So the object is a circular path. எப்படி இருக்கும், ஒரு சர்க்குலர் பாத்தில் சுற்றும். இந்த சர்க்குலர் பாத்தில் இருக்கிறத நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இந்த சர்க்குலர் பாத்துக்கு ஃபேர் அவே அப்படின்னா ஸோ அதுக்கு வெளியே சுற்றுறது தான் என்ன சொல்ல போகிறோம், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸஸ். The centrifugal forces are equal magnitude but opposite direction to the centripetal force. எப்படிமா இருக்கும், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கு வந்து ஆப்போசிட்டாக வர ஃபோர்ஸ் தான் என்ன ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வாஷிங் மிஷின் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஹவுஸ் ஹோல்டில் இருக்கும் இந்த வாஷிங் மிஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையர் ஆஃப் இந்த வாஷிங் மிஷின்ஸில் வந்து நம்ம க்ளோத் போட்டு ரொட்டேட் ஆகும். ஓகே, ரொட்டேட் ஆகி என்ன ஆகும், அந்த க்ளோத் வந்து என்ன ஆகும், பக்கத்தில் நியர் பை த பக்கெட்டில் வந்து வெளியே ரிமூவ் பண்ணும். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, வாஷிங் மிஷின்ஸில் க்ளோத் போட்டு அது ரொட்டேட் ஆகி வெளியே ரிமூவ் ஆகும், அதை ட்ரைனஸ் ஆகி ரிமூவ் பண்ணும் பார்த்தீங்களா அந்த க்ளோத்தை. ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸஸ். ஓகே, ஸோ அனதர் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ another one example, so merry-go-round rotating about the vertical axis. இப்போ நம்ம ராட்டனத்தில் சுற்றுறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும், ஒரு வெர்டிக்கல் ஆக்சிஸில் சுற்றும். ஸோ அப்போ மேலே டாப்பில் போகும்போது எப்படி இருக்கும், ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் தான் என்ன ஃபோர்ஸ்ப்பா, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஸோ அப்போ மேலே போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ கீழே விழுகிற மாதிரி விழுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் தோணும். அந்த ஃபோர்ஸ் தான் என்ன ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஸோ ரைட்டிங் த எக்ஸ்பீரியன்ஸ் த அவுட்வர்ட் த ஃபுல்ஸ் எப்படி இருக்கும், அவுட்வர்ட் த ஃபுல்ஸ் இஸ் கால்ட் த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸஸ். ஓகே, ஸோ இதோட இந்த மோஷன்ஸ் லெசன்ஸ் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா
periodic classifications of elements. Periodic classifications of elements. So on periodic classification, இது வந்து கெமிஸ்ட்ரியில் வெரி மேஜர்ஸ் லெசன்ஸ். இந்த லெசன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிஸ்ட்ரிக்கு ஒரு ஃபண்டமெண்டல்ஸ், ஒரு எலமெண்ட்ஸில் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு மெட்டல் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு நான் மெட்டல் எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் மெட்டலாய்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ இதில் தான் நம்ம கெமிஸ்ட்ரியே என்ன ஆகுது, ஒரு ஆர்ஜின் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்னென்ன கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குன்னு ஒரு ஃப்ளோ ஷார்ட் மாதிரி பார்த்துக்கலாம். அப்புறம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஓல்டு சயின்டிஸ்ட் யாரெல்லாம் வந்து அந்த எலமெண்ட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இயர்லி கான்செப்ட் யாராவது என்னென்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்கன்னா அப்படின்னா, ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா, ஸோ டார்பரின் அப்படின்றவர் தான். ஸோ ஜோஹன், ஸோ வுல்ஃப் அண்ட் டார்பரின்ஸ் அப்படின்றவர் ட்ரையட்ஸ். ஓகே, டார்பரின்ஸ்லாம். ஸோ அடுத்த கான்செப்ட் யார் சொல்லியிருக்கா டார்பரினுக்கு அடுத்து நியூலாண்ட்ஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான். நியூலாண்ட்ஸ் ஆக்டிவ்ஸ்லாம். ஸோ இதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், மெண்டலீவ் பீரியாடிக்ஸ் டேபிள். மெண்டலீவ், ஸோ வெரி த ரஷ்யன் கெமிஸ்ட்ரி, த மெண்டலீவ் த பீரியாடிக் டேபிள் இவர் தான். ஸோ இந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் வந்து இன்னைக்கு நம்ம ஸோ மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அண்ட் பீரியாடிக் டேபிள் கொண்டு வந்தது யாருப்பா, மெண்டலீவ் பீரியாடிக்ஸ்லா. ஸோ இவரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிவிஷன்ஸ் பாருங்க. ஸோ மாடர்ன் பீரியாடிக்லா, இந்த மாடர்ன் பீரியாடிக்லா மோஸ்ட்லே வெரி த ஃபேமஸ் சயின்டிஸ்ட். ஓகே, ஸோ மோஸ்ட்லே மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வந்து பொசிஷன் ஆஃப் த ஹைட்ரஜனுடைய பொசிஷனை பார்க்கலாம். ஸோ பொசிஷன் ஆஃப் த ரேர் கேசஸ் ஆர் ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜடான்ஸ், ரேரான். ஸோ இது எல்லாமே ஸோ ரேர் கேசஸ். அதனுடைய பொசிஷன் எந்த பொசிஷனில் இருக்குது, ஹைட்ரஜனுடைய பொசிஷன் என்ன, ஸோ அதெல்லாம் எந்த பொசிஷனில் இருக்குது சொன்னது தான் என்னப்பா மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டிவிஷன் பாருங்க, கிளாசிஃபிகேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன குரூப் இருக்கு, அந்த பீரியாடிக் டேபிளில் வந்து என்னென்ன பிளாக் இருக்கு. ஸோ அந்த பிளாக் இப்போ லைப்ரரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியாக புக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி இந்த பீரியாடிக் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்ன பிளாக் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் பிளாக் இருக்கு, பி பிளாக் இருக்கு, ஸோ டி பிளாக் இருக்கு, எஃப் பிளாக் இருக்கு. ஓகே, ஸோ இது எல்லாமே என்னப்பா, ஸோ த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்ஸில் ஐடென்டிஃபை பண்ணுறது எது, ஸோ எந்தெந்த பிளாக்லாம் மெட்டல் இருக்கும், எங்கெல்லாம் நான் மெட்டல்ஸ் இருக்கும், எங்கெல்லாம் மெட்டலாய்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே என்னதுப்பா, இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் மெட்டல்ஸ். இது இங்கே என்ன பார்க்க போகிறோம், இந்த பிளாக்ல வந்து பார்க்கலாம், எஸ் பிளாக் அண்ட் பி பிளாக் அண்ட் டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக். ஓகே, ஸோ ஆல்கலைன் மெட்டல், ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் அண்ட் டிரான்சிஷன் மெட்டல், இன்னர் டிரான்சிஷன் மெட்டல்ஸ். ஓகே, ஸோ இதனுடைய டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ த பேஸ்ட் ஆன் தீஸ் யூசஸ் என்னென்ன யூசஸ்லாம் இருக்குது, இங்கே மெட்டல் இருக்குது, நான் மெட்டல்ஸ் இருக்குது, மெட்டலாய்ட்ஸ் இருக்குது, அலாய்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் யூசஸ் என்னென்ன எலமெண்ட்ஸோட யூசஸ், மெட்டல், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ், அலாய்ஸ். ஸோ மெட்டல்னா காப்பர், சில்வர், கோல்டு, பிளாட்டினம், அயன், கோபால், நிக்கல், காப்பர், ஜிங்க், இது எல்லாமே மெட்டல்ஸ் பார்க்கலாம். நான் மெட்டல் ஆக்சிஜன், ஹைட்ரஜன்ஸ், ஸோ ஃப்ளூரின்ஸ், நோபல் கேசஸ் எல்லாமே நான் மெட்டல்ஸ். மெட்டலாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ சிலிக்கான், ஜெர்மானியம், ஸோ ஆன்டிமனி, டெலூரியம்ஸ் எல்லாமே மெட்டலாய்ட்ஸ். அலாய்ஸ் அப்படின்னா ஸோ காப்பர் காயின்ஸ், அலாய்ஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஸோ பிரான்ஸ், இதெல்லாமே அலாய்ஸ். இதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இது என்னதுப்பா, கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸுடைய ஒரு ஃப்ளோ ஷார்ட். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நம்ம in so 1800 there were is only 31 known elements. எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 1800 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலாக எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, 31 எலமெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஸோ அண்ட் த 1865 த நம்பர் the becomes 63 எலமெண்ட்ஸ் இருந்துச்சு. எவ்வளோப்பா, ஸோ 1865ல 63 எலமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ நவ் திஸ் டுடே இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா, டோட்டல் எலமெண்ட்ஸ் இன் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்ஸ் 100 ஸோ 18 எலமெண்ட்ஸ் ஹேவ் இஸ் டிஸ்கவர்டு. ஓகே, ஸோ இதான் வந்து என்னப்பா உனக்கு ஒவ்வொரு இயரில் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ 1800 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 31 எலமெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ 1865 வந்து பார்த்தீங்கன்னா 63 எலமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ டுடே டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா 118 எலமெண்ட்ஸ் இருக்குது, 118 எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, yearly concept of the classifications of elements. Yearly the concept of the classifications of elements. ஸோ யார் ஃபஸ்ட்டு அந்த பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் டேபிளில் ஸோ அந்த டேபிளில் இருக்கிற எலமெண்ட்ஸை அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அந்த டேபிள் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஷேப்பு கொண்டு வராங்க. அதில் ஃபஸ்ட்டு யாருக்கு வந்தாங்க அப்படின்னா டார்பரின்ஸ் ட்ரையட்ஸ் அப்படின்றவர். ஓகே, ஸோ டார்பரின் அப்படின்றவர், இந்த டார்பரின் அவரோட நேமு. ஸோ அவர் அந்த ட்ரையட்ஸ் அப்படின்னா 3ன்னு அர்த்தம். ஓகே, ட்ரையட்ஸ்லா ஆர் டார்பரின்ஸ்லா. ஓகே, so in 1817 Johann Wolfgang's the Darbarins the group the elements are based on, so group are based on
based on their relative atomic mass the group of the three. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 3 elements ஒரு குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 elements இந்த elements based on the relative atomic mass அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி ஒரு 3 எலமெண்ட்ஸ் தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ அந்த 3 எலமெண்ட்ஸ் தான் நம்ம ட்ரையட்ஸ் அப்படின்றோம். ஓகே, ஸோ ட்ரையட்ஸ் ட்ரைனா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 3ன்னு சொல்கிறோம்ல. ஸோ ட்ரையட்ஸ்லாம் இப்போ நம்ம டார்பரின்ஸ்லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ டார்பரின்ஸ் இது வந்து என்னதுப்பா ஒரு இந்த இயரில் வந்து ஜோஹன்ஸ் உல்ஃப்கான்ஸ் டார்பரின்ஸ் குரூப் த 3 எலமெண்ட்ஸாக அவர் என்ன பண்ணுறாரு ஒரு அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு ஸோ எலமெண்ட்ஸை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாரு. அதில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாரு பார்க்கலாம். ஸோ த அட்டாமிக் மாஸ் ஆஃப் த மிடில் எலமெண்ட்ஸ் நியர்லி த சேம் த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் த another 2 elements. ஓகே, ஸோ இந்த லாஸ் ஒன்று புரியும் நினைக்கிறேன். த அட்டாமிக் மாஸ் ஆஃப் த மிடில் எலமெண்ட் so middle elements nearly the same as the average of the so atomic mass of the another 2 elements is called the Darborin's law. Okay, so Darborin's law என்ன சொல்றாரு ஒரு 3 elements எடுக்கிறாரு, ஒன்று middle element and another one end elements. so the middle elementையும் end element உடைய atomic mass. okay, so இவர் வந்து elements உடைய atomic mass பேஸ் பண்ணி so என்ன பண்றாரு element அரேஞ்ச்மெண்ட் பண்றாரு. so middle element or end elements, for example lithium. So lithium and lithium, sodium, potassium, 3 elements. Okay, only for metals, lithium, sodium, potassium, 3 elements எடுக்கிறாரு. இந்த 3 elements உடைய atomic mass பேஸ் பண்ணி என்ன பண்றாரு அரேஞ்ச்மெண்ட் பண்றாரு. ஸோ middle elements lithium middle element, end element potassium. ஸோ 3 elements எடுத்துக்கிட்டாரு. ஸோ middle element உடைய atomic mass 7. ஸோ அடுத்து end element உடைய atomic mass 39. ஓகே, atomic mass 39. so the arithmetic means. okay, so அப்போ middle elementையும் end elementையும் என்ன பண்ணுறாரு ரெண்டையும் ஆட் பண்ணி ஸோ வர ஆன்சர் என்ன பண்ணுறோம் 2 ஆல் டிவைட் பண்ணானா ஆன்சர் என்ன வரும் 23. ஸோ அப்போ சோடியத்துடைய அட்டாமிக் மாஸ் 23 அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு middle element ஆர் end elements. ஸோ இப்படி என்ன பண்ணுறாரு அரேஞ்ச்மெண்ட் தான் எலமெண்ட்டை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாரு யாருப்பா ஸோ டார்பரின்ஸ். ஓகே, ஸோ another ஒரு எக்ஸாம்பிள் கவனிங்க. ஸோ குளோரின் ப்ரோமின் iodines. okay, chlorine bromine iodines. so chlorine உடைய atomic mass 35.5 and iodine உடைய atomic mass 126.5. so middle elements are end elements. middle elementையும் end elementையும் என்ன பண்றாரு so ரெண்டையும் ஆட் பண்றாங்க. so ரெண்டையும் arithmetic mean உடைய மீன் arithmetic ரெண்டையும் ஆட் பண்ணி வர ஆன்சரை நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணினா so 80. ஓகே, so இப்படி தான் என்ன பண்றாரு அப்படினா so arrangement of the elements the Darborin's வந்து என்ன பண்றாரு எலமெண்ட்டை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படி டோட்டலாக எவ்வளோ எலமெண்ட்ஸ் அவரால் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா ஒரு 15 elements 15 elements டோட்டலாக எவ்வளோ எலமெண்ட்ஸ்ப்பா 15 elements இவரால் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடிஞ்சு. ஸோ இவருடைய ட்ராபேக் என்ன, இவருடைய லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா ஸோ லிமிட்டேஷன்ஸ் கவனிங்க. ஸோ டார்பரினுடைய லிமிட்டேஷன்ஸ் Darborin's would the identify so only 3 triads form the elements known at the time and all elements could not classified in the from triads. அதாவது இவர் என்ன சொல்றாரு ஐடென்டிஃபை only 3 elements. இவர் வந்து 3 elements மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்றாரு. ஸோ இது வந்து all elements could not be classified. எல்லா எலமெண்ட்டுக்கும் இது என்ன பண்ண முடியாது யூஸ் பண்ண முடியாது. all elements could not the classified into the triads. இந்த ட்ரையட்ஸ்லாம் எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ செகண்ட் லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா ஸோ இந்த லாஸ் நாட் அப்ளைகபிள் ஃபார் த எலமெண்ட்ஸ் வெரி லோ அட்டாமிக் மாஸ் அண்ட் வெரி ஹை அட்டாமிக் மாஸில் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஒரு லால ஸோ என்னென்ன எலமெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா வெரி லோ அட்டாமிக் மாஸ்க்கும் வெரி ஹை அட்டாமிக் மாஸ்க்கும் என்ன இவரோட லா வந்து அப்ளைகபிள் ஆகாது, நாட் அப்ளைகபிள்ஸ். ஓகே, இதுதான் அவருடைய லிமிட்டேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் லிமிட்டேஷன் அதுப்பா ஆல் எலமெண்ட்ஸ் குட் நாட் பி கிளாஸிஃபை. எல்லா எலமெண்ட்ஸையும் என்ன பண்ண முடியாது கிளாஸிஃபை பண்ண முடியாது. அவருடைய ஃபர்ஸ்ட் டிராபேக் அப்படின்னா குறைகள். ஓகே, செகண்ட் டிராபேக் பாருங்க. ஸோ இட் வாஸ் நாட் அப்ளைகபிள் த எலமெண்ட்ஸ் ஹேவ் த வெரி லோ அட்டாமிக் மாஸ் அண்ட் வெரி ஹை அட்டாமிக் மாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெரி லோ அட்டாமிக் மாஸ், வெரி ஹை அட்டாமிக் மாஸையும் என்ன பண்ண முடியாது இதில் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டிராபேக் ஆஃப் ஆர் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் டார்பரின்ஸ் லா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸோ ஏர்லி த கான்செப்ட் ஆஃப் நியூலாண்ட்ஸ் லா ஆர் ஆக்டிவ்ஸ் லா. ஓகே, நியூலாண்ட்ஸ் லா ஆர் ஆக்டிவ்ஸ் லா. ஸோ இது வந்து அனதர் ஸ்டெப் ஆஃப் சயின்டிஸ்ட்.
ஸோ இவர் வந்து எலமெண்ட்டை வந்து எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸோ 1866 ஜான் நியூலாண்ட்ஸ் 1866 ஜான் நியூலாண்ட்ஸ் அரேஞ்ச்டு. ஸோ அரேஞ்ச்டு த 56 known elements. இவர் எவ்வளோ எலமெண்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாரு? 56 எலமெண்ட்ஸ் தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாரு. இந்த இன்க்ரீசஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த அட்டாமிக் மாஸ் ஆர்டரில் வந்து என்ன பண்ணுறாரு? அட்டாமிக் இவரும் வந்து ஒரு எலமெண்ட்டுடைய அட்டாமிக் மாஸ் ஆர்டரில் தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ இவர் வந்து பாருங்கள், இவருடைய லாஸ் கவனிங்க. த லா ஆஃப் ஆக்டிவ்ஸ்னா 8ன்னு அர்த்தம். ஸோ அவர் வந்து டாபரின்ஸ் ட்ரையட்ஸ்லான்னா 3. ஸோ த லா ஆஃப் ஆக்டிவ்ஸ் அப்படின்னா 8. ஓகே, ஸோ எவ்ரி 8 elements had the properties similar to those the first elements. அதாவது ஸோ 8 எலமெண்ட்டும் ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டும் ஸோ 8 எலமெண்ட் ஆர் ஃபஸ்ட் எலமெண்ட்டும் எப்படிமா இருக்கும்? சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும். ஃபஸ்ட் எலமெண்ட்டுடைய எலமெண்ட்டும் 18th எலமெண்ட்டும் எப்படிமா இருக்கும்? ஸோ 8 எலமெண்ட்டும் ஸோ சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும். ஓகே, லைக் த 18th note the actives so actives the musical are similar to the first. Okay, so Indian music systemத்துல so நம்ம பார்க்கலாம், கவனிங்க. இந்தியன் மியூசிக் சிஸ்டத்தில் so Indian music system is sa ri ga ma ba da ni sa. Okay, so sa first elementsum 8 elementsum first elements உடைய physical or chemical ப்ராப்பர்ட்டிஸும் 8 elements உடைய physical and chemical ப்ராப்பர்ட்டிஸும் எப்படிமா இருக்கும்? சிமிலராக இருக்கும். அதனுடைய சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றான். ஓகே, ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆக்டிவ்ஸ் லா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் வந்து ஹைட்ரஜன், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஸோ ஆக்சிஜன், ஃப்ளூரின்ஸ். ஸோ ஹைட்ரஜன் அண்டு ஃப்ளூரினுடைய ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் எப்படிமா இருக்கும்? சிமிலராக இருக்கும். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் தான் 8 எலமெண்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் தான் யார் அரேஞ்ச்மெண்ட் பண்ணார் அப்படின்னா த லா ஆஃப் ஆக்டிவ்ஸ் ஆஃப் ஜான் நியூலாண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின் ஆர் பொட்டாசியம். ஸோ சோடியத்தினுடைய ப்ராப்பர்ட்டிஸும் பொட்டாசியனுடைய ப்ராப்பர்ட்டிஸும் எப்படிமா இருக்கும்? சிமிலராக இருக்கும். ஸோ இப்படியே இவர் என்ன பண்ணார்? ஸோ டோட்டலாக 56 எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இவரால் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடிஞ்சுச்சு. ஓகே, ஸோ இவருடைய லிமிடேஷன்ஸ் என்ன? இந்த ஜான் நியூலாண்ட்ஸ் அண்ட் லா ஆஃப் ஆக்டிவ்ஸ் லாவுடைய லிமிடேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு லிமிடேஷன்ஸ் கவனிங்க. So there are the instantaneous of the two elements being fitted into the same slot. அதாவது இவருடைய டிராபேக் என்ன அப்படின்னா, ஒரு பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் டேபிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ the instantaneous of the two elements உடைய என்னதுப்பா சேம் ஸ்லாட்டை வச்சார். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஸோ அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி தான் எலமெண்ட்ஸை அரேஞ்ச்மெண்ட் பண்ணார். அப்படி எலமெண்ட்ஸை அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறது? கோபால்ட் நிக்கல் பார்த்தீங்கன்னா நிக்கல்ஸ். இப்போ கோபால்ட்டு நிக்கலையும் வந்து அட்டாமிக் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க. ஸோ கோபால்ட்டுடைய அட்டாமிக் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 58.933 இருக்குது. அதே மாதிரி நிக்கலுடைய அட்டாமிக் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 58.693 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அட்டாமிக் மாஸ் எது லோவாக இருக்குது? நிக்கல். அப்போ நிக்கல் தான் ஃபஸ்ட்டு வரணும், கோபால்ட் தான் செகண்ட் வரணும். ஸோ இதனுடைய மெயின் ட்ராபேக் இதுதான். ஸோ இந்த 2 எலமெண்ட்ஸ் எப்படி மாதிரி ஃபிட்டட் இருந்தால் 2 எலமெண்ட்ஸ் எப்படி மாதிரி இருக்காரு? ஸோ நியர்பையாக வச்சார். அப்போது நிக்கல் தான் ஃபஸ்ட்டு வரணும், அதுக்கடுத்து தான் கோபால்ட் வரணும். அப்போ இவருடைய ஃபஸ்ட்டு ட்ராபேக்னா அவருடைய லிமிடேஷன்ஸ். ஓகே, so the limitations of Newlands there are the instantaneous of the two elements are being fitted into the same slot. For example cobalt and nickels. So next limitations கவனிங்க. Next limitations some elements are totally dissimilar in the properties are fitted in the same group. ஒரு சேம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3D சீரீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால், நிக்கல், காப்பர், ஜிங்க். இதான் 3D சீரீஸு. இந்த 3D சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோபால்டு, நிக்கல், பிளாட்டினம். ஓகே, இது எல்லாமே எப்படிமா இருக்குது? ஸோ ஒரு டிஸ்சிமிலர் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ கோபால்டு வந்து எவ்வளோ இருந்துச்சு? 58.93 இருந்துச்சு. நிக்கல் வந்து 58.63 இருந்துச்சு. அப்போது இது அட்டாமிக் மாஸில் பில்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லோயர் இருந்தால் ஹையர் ஆகும். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஹையர் வந்து லோயர் பண்ணியிருக்காரு. இவருடைய செகண்ட் ட்ராபேக் தான். ஸோ கோபால், நிக்கல் அதே மாதிரி
பலாடியம் மாதிரி பிளாட்டினம் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எது இருக்கும் ஸோ இதான் என்ன ஆகும் இதான் ஃபஸ்ட்டு வரும் செகண்ட் வரும் ஸோ இது ட்ராபேக் டிஸ்சிமிலர் சம் எலமெண்ட்ஸ் ஆர் டிஸ்சிமிலர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஃபிட்டட் இன் த சேம் குரூப் ஒரே குரூப்பில் வச்சிருக்காரு இதோட ட்ராபேக் நெக்ஸ்ட் ட்ராபேக் பாருங்கள் the law of octaves not valid the elements had the atomic mass is higher than the galcium okay so இது வந்து எதுக்கு யூஸ் ஆகாது அப்படின்னா ஹையர் இப்போ எது வரை யூஸ் ஆகுச்சு ஸோ 20 எலமெண்ட்ஸ் வரை யூஸ் ஆகுச்சு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் அட்டாமிக் மாஸ் ஹையர் அட்டாமிக் மாஸில் இதை யூஸ் பண்ண முடியலை எந்த லா ஆஃப் ஆக்டிவ்ஸ்லால 20க்கு மேலே இருக்க எலமெண்ட்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ண முடியல அவருடைய நெக்ஸ்ட் ட்ராபேக் அவருடைய லிமிடேஷன்ஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட் லிமிடேஷன்ஸ் பாருங்கள் அந்த நியூலேண்ட் டேபிள்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி த 56 எலமெண்ட்ஸ் ஒன்லி தான் டிட் நாட் த லீவ் த ரூம் அண்ட் த நியூ எலமெண்ட்ஸ் இப்போ சப்போஸ் அதுக்கு நியூ எலமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்குன்னு ஸ்பேஸ் விடலை ஓகே 56 எலமெண்ட்ஸ் அவரால் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடிஞ்சு சப்போஸ் ஒரு நியூ எலமெண்ட்ஸ் வந்து உள்ள என்ட்ரி ஆகுது அப்படின்னா ஸோ அதுக்குன்னு தனியாக ஸ்பேஸ் விடலை அவருடைய நெக்ஸ்ட் ட்ராபேக் ஸோ அனதர் ஒன்று பாருங்கள் த டிஸ்கவரி ஆஃப் இனர்ட் கேசஸ் நியான் ஆர்கான் krypton xenons and so radons is the inert gases is the later the stage இப்போ தான் inert gases கண்டுபிடிச்சாங்க ஆனால் ஒரு காலத்தில் வந்து என்னதுப்பா inert gasesனு கிடையாது ஸோ அப்போ inert gases வரும்போது 19th elements வந்து பார்த்தீங்கன்னா similar to the first one இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம் ஹைட்ரஜன் வந்து ஹைட்ரஜனையும் ஸோ கம்பேர்ட் டு ஃப்ளூரின் இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் 8 எலமெண்ட்ஸும் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தோம் ஸோ நியூலாண்ட்ஸ் பீரியட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா எது கண்டுபிடிக்கல நோபல் கேசஸ் கண்டுபிடிக்கல இப்போ வந்து நோபல் கேசஸ் உள்ள என்ட்ரி ஆகுது ஹைட்ரஜன் கிடையாது ஹீலியம்னு ஒன்று வருது ஸோ அப்போ வரும்போது எது கம்பேர் ஆகுது எதோட கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இது கூடப்பா நியான் கூட கம்பேர் பண்ணுறோம் அப்படி நியான் கூட கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும் இந்த நியான் பிட்வீன் த ஃப்ளூரின்ஸ் அண்ட் சோடியம் ஓகே ஸோ இது எல்லாமே இந்த டிஸ்கவரி ஆஃப் இனர்ட் கேசஸ் நியான் அண்ட் ஆர்கான் அண்ட் லேட்டர் ஸ்டேஜ் மேட் ஆஃப் 19th எலமெண்ட் ஆர் சிமிலர் டு த ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் இப்போ கம்பேர் பண்ணும்போது என்ன ஃப்ளூரின் வந்து 9 அட்டாமிக் நம்பர் 9 ஸோ ஹைட்ரஜன் 1 அப்போ கம்பேர் பண்ணும்போது அந்த ஃப்ளூரினுடைய அட்டாமிக் நம்பர் வந்து ஸோ என்னப்பா 9 வருது அப்போ 19th எலமெண்ட் தான் வந்து சேமாக வருது அப்படின்றாங்க ஓகே நெக்ஸ்ட் ட்ராபேக் ஓகே நெக்ஸ்ட் ட்ராபேக் ஆஃப் ஸோ நியூலாண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாடர்ன் மெண்டலீஃப் பீரியாடிக்ஸ் லா நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெண்டலீஃப் பீரியாடிக்ஸ் லா ஸோ மெண்டலீஃப் பீரியாடிக்ஸ் லாவில் மெண்டலிக் பீரியாடிக் லா அப்படின்னு ஒரு லா கொண்டு வந்தாங்க ஸோ அவருடைய இயர் பாருங்கள் இன் ஸோ 1869 த டிமிட்ரி மெண்டலீஃப் ஆர் ப்ரொபோஸ்ட் பை த லா பீரியாடிசிட்டி ஓகே இந்த லா பீரியாடிசிட்டி ஒரு லா வந்து அவர் சொல்கிறாரு அது என்ன லா அப்படின்னா the law periodicity or Mendeleev periodics law இதை எப்படி சொல்லலாம் law periodicity ஸோ Mendeleev periodic laws Mendeleev periodics law கேட்ட கொஸ்டின்ஸ் இப்படி கேட்பாங்க Mendeleev periodics law periodicity கேட்டாலும் ஒரே மீனிங் தான் ஸோ the physical and chemical properties of the elements are the periodic function of the atomic mass ஸோ Mendeleev Dmitry Mendeleev இந்த ரஷ்யன் கெமிஸ்ட்ரி ஒரு ரஷ்யன் கெமிஸ்ட்ரி ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட் ஒரு எலமெண்ட்ஸ்க்கு வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் இந்த பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் த அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு எலமெண்ட்ஸை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாரு நெக்ஸ்ட்டு சயின்டிஸ்ட் இவர் தான் ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த மெண்டலிக் பீரியாடிக்ஸ் இவருடைய கேரக்டர்ஸ் என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்குது ஓகே ஸோ இந்த மெண்டலிக் பீரியாடிக்ஸ் டேபிள் ஹேஸ் இஸ் எயித் ஓகே ஸோ எவ்வளோ இருக்குது அப்படின்னா டேபிளில் 8 வெர்டிக்கல் காலம் இருக்குது ஸோ 8 வெர்டிக்கல் காலம் இஸ் கால்டு வெர்டிக்கல் காலம் இஸ் கால்டு குரூப் ஓகே வெர்டிக்கல் காலம் இஸ் கால்டு த குரூப் ஸோ வெர்டிக்கல் காலம்ஸ் குரூப் 7 ஹாரிசான்டல் ரோ இருக்குது ஸோ 8 வெர்டிக்கல் காலம் இருக்குது இதை தான் நம்ம குரூப்னு சொல்கிறோம் 7 horizontal row is called the periods அப்படின்றோம் ஓகே ஈச் குரூப் the 2 subgroup இருக்குது ஒவ்வொரு என்ன இருக்குது சப்குரூப் இருக்குது அது A and B இருக்குது ஓகே the elements are similar properties where the place in the same group ஓகே ஸோ கவனிங்க இதில் எது பீரியட்ஸு எது வந்து குரூப்பு ஸோ கவனிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் பீரியாடிக் டேபிள் இந்த பீரியாடிக் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எது வந்து குரூப்பு எது பீரியட்ஸ் இதை மட்டும் பார்க்கலாம் நம்ம ஸோ பீரியட்ஸ் அப்படின்னா ஸோ 7 பீரியட்ஸ் பார்த்தோம் ஹைட்ரஜன் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் அண்டு ஃப்ரான்சியம் இதை தான் பீரியட்ஸ் இப்படி இருக்கிறது எல்லாமே பீரியட்ஸ் மறந்துடாதீங்கப்பா இது எல்லாமே
பீரியட்ஸ் அதான் ஸோ ஹரிசாண்டல் ரோ இதை தான் பீரியட்ஸ்ன்றோம். ஸோ குரூப் அப்படின்னா குரூப் வந்து டோட்டலாக எவ்வளோ குரூப் இருக்குது? ஸோ 18 குரூப் இருக்குது. ஓகே 18 குரூப் இருக்குது. ஸோ நம்பர் போட்டுருக்காங்க 1 2 3. 18 குரூப் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதிலிருந்து கவனிங்க. ஸோ பொட்டாசியம் கால்சியம் சாண்டியம் டைட்டானியம் வெனடியம் குரோமியம் மேங்கனீஸ் அயன் கோபால் நிக்கல் காப்பர் ஜிங்க் ஸோ கேலியம் ஜெர்மானியம் ஆர்சனிக் அண்டு செலினியம் அண்டு புரோனியம் அண்டு கிரிப்டான்ஸ். மொத்தம் டோட்டலாக எவ்வளோ குரூப் இருக்குது அப்படின்னா 18 குரூப். குரூப்னா இதை தான் நம்ம குரூப்னு சொல்லுவோம். இதை தான் என்ன சொல்ல போகிறோம்? ஸோ பீரியட்ஸ் அப்படின்னா 7 பீரியட்ஸ் 1 இதை தான் நம்ம சொல்லலாம் பீரியட்ஸு. குரூப்னா என்ன சொல்ல போகிறோம்? ஸோ குரூப் இஸ் கால்டு வெர்டிக்கல் காலம்ஸ் குரூப். ஸோ பீரியட்ஸ் அப்படின்னா 7 பீரியட்ஸ்னால் இதை தான் நம்ம 7 பீரியட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே 7 பீரியட்ஸு. குரூப்னா இதை தான் வெர்டிக்கல் இருக்கிறது குரூப்பு. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? குரூப் அண்டு பீரியட்ஸு. ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸஸில் ஸோ இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் வந்து என்னென்ன டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனுடைய லிமிட்டேஷன்ஸ் என்ன. Okay, so thank you.